everyone, welcome to Jimmy's Vocabulary Hub. இது ஆங்கில வார்த்தைகளின் தேடல் பயணம். இன்னைக்கு நம்ம வீடியோல மிஸ்டேக்ஸ், எரர்ஸ் அண்ட் பிளண்டர்ஸ் இதோட மீனிங் அண்ட் டிஃபரன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மிஸ்டேக் அப்படின்னா சின்ன சின்னதா நம்மள அறியாமையே நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான். இது பெருசா யாருக்குமே பாதிப்பு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் ரிட்டன் அ ராங் ஆன்சர் பை மிஸ்டேக் இன் மை ஆன்சர் ஷீட். என்னுடைய விடைத்தாளில் தவறுதலான விடையை நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஐ ஹவ் கால்ட் அ ராங் பர்சன். நான் தவறுதலா ஒருத்தருக்கு நான் கால் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. எரர் அப்படின்னா பிழைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், த அக்கௌண்டன்ட் மேட் அ கால்குலேஷன் எரர் அப்படின்னா கணக்கீட்டாளர் தவறுதலாக கணக்கிட்டுள்ளார் அப்படிங்கலாம். கம்ப்யூட்டர் டிஸ்பிளேட் அண்ட் எரர் மெசேஜ் அப்படின்னா கணினி ஒரு பிழையான செய்தியை காட்டியுள்ளது அப்படின்னு அர்த்தம். பிளண்டர், பிளண்டர்னா பெரிய மிஸ்டேக், பெரிய தப்பு, நம்மளுடைய பெரிய தவறுகள். மிஸ்டேக்னாலும் தவறு தானே சொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா மிஸ்டேக்னா சின்ன சின்னதா நம்ம செய்யக்கூடிய தவறுகள், அதாவது நம்மள அறியாமையோ இல்லை தெரியாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். ஆனா பிளண்டர்னா அப்படி இல்லை, நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னால நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம, ஒரு பொறுப்பே இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிபிளே இல்லாம நம்ம செய்யறது தான் பிளண்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சென்ட் அ ப்ரைவேட் மெசேஜ் டு அ ராங் பர்சன், இட்ஸ் அ பிளண்டர் அப்படின்னா நான் தனிப்பட்ட செய்தியை தவறான நபருக்கு அனுப்பியுள்ளேன், அது பெரும் தவறு அப்படிங்கிறது. Mistakes teach us, errors guide us, and blunders reminds us to be more careful. Don't fear mistakes or errors. Just avoid turning them into blunders. Hope you understood the meaning and difference between these three words. Try making new sentences out of these words and drop it in the comments. See you in the next video. Bye.